4.5 ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் விளைவித்தார். அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம், ஓட்டெடுப்பில் உதவி செய்தவர்களுக்கு துரோகம், மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம், அந்த ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாற்றியவர்களுக்கு துரோகம். துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி இன்றைக்கு 7.5 என்று சொல்லல, 7.5 சனியை மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற வசனங்களை எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெரிந்தும் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பகுதியில், அதுவும் பசும்பன் தேவர் திருமகனாரின் பெயரில் இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு சமூக விரோத அறிவிப்பு. எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில, தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த பூமியில அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இழுக்கு ஏற்படுகின்ற விதமாக அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்க முடியும். தேர்தல் என்பது அதில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே 7.5 பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கெடுக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசும்பொன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை. அவர் இது போன்ற சிறுமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தென் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் மாபெரும் ஆதரவோடு இருந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் செயல்பாட்டால் படுபாதாளத்திற்கு சென்று விட்ட காரணத்தினால் மக்களை எப்படியாவது பிரித்தாள வேண்டும், அல்லது இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக 7.5 அவர் செயல்படுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.